சாலமனை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டினார். நமக்கு ஆசைகள் நிறைய இருக்கலாம், ஆனாலும் நிறைவேற்ற வேண்டுமானா தேவ கிருபை நமக்கு அதிகமாக தேவை. கிதியோனிடத்திலே ஆண்டவர் தூதனை அனுப்பி சொன்னார், உனக்கு கிருபை இருக்கிறது, தேவ கிருபை உன்மேல் இருக்கிறேன்னு சொன்னார். 6:17. மரியாளிடத்தில் ஆண்டவர் சொன்னார், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, நீ கிருபை பெற்றவள். அவ சொன்னா, ஆண்டவர் அடிமையின் தாழ்மை நோக்கி பார்த்தார். நான் உமக்கு அடிமை, நான் உமக்கு அடிமை. உலகம் எல்லாம் கர்த்தருடைய கண்கள் போனது. இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா வாலிப பெண்கள் மேலும் கர்த்தருடைய கண்கள் பதிந்தது. ஒரு மரியாளின் மேல் ஆண்டவருடைய கிருபை விழுந்தது, கிருபை விழுந்தது. இயேசுவானவர் பிறந்தார். அவரை குறித்து லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறது. தேவ கிருபை அவர் மேல் இருந்தது. அவர் நாளுக்கு நாள் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்து கொண்டே வந்தார். கிருபை 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 எல்லா தெய்வ மக்கள் மேல இருந்தது. தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை இன்றைக்கு இந்த சபையில வந்திருக்கிற அருமையானுள்ளே, உங்களுக்கு தேவையானது பெருமை அல்ல, உங்களுக்கு தேவையானது பணம் அல்ல, உங்களுக்கு தேவையானது பட்டங்கள் அல்ல, உங்களுக்கு தேவையானது பெரிய உத்தியோகங்கள் அல்ல. தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை மாத்திரம் இருக்குமானால் ஒரு எல்லாம் செய்வார், எல்லாம் செய்வார். நான் உங்களுக்கு இடையில ஒரு பிராக்கெட் போட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்க வாழ்க்கையில ஏதாயிலும் இருக்குமானா இது என்னுடையதுன்னு நீங்க உரிமை பாராட்டவே செய்யாதுங்க. இது என்னது? தேவனுடைய கிருபை, கிருபை. உங்க பிள்ளைய நன்றா இருக்கிறார்களா? என்ன சொல்லணும்? ஆண்டோடைய கிருபை, கிருபையினால என் பிள்ளைகள் நன்றா இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளை கீழ்ப்படுகிறானா என்ன சொல்லணும்? என் சாமர்த்தியம், அவனுக்கு பாரு, அவனுக்கு பிள்ளை வளர்க்கவே தெரியாது. எப்படி வளர்த்திருக்கிறான்? தடி மாடு போல வளர்த்திருக்கிறான். அப்படி இல்லை, என் பிள்ளை கிருபையினாலே கீழ்ப்படுகிறான். எதனால? கிருபையினால, கிருபையினால. உன் பிள்ளை துன்மார்க்கனா இல்லாம இருப்பது ஆண்டவருடைய கிருபை. அதை எப்பொழுதும் சொல்லணும், ஆண்டவரே உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே, வேற ஒன்றுமே கிடையாது, உம்முடைய கிருபை தான். நான் இவ்வளவு சமாதானமாய் வாழ்வது உம்முடைய கிருபை தான் ஆண்டவரே, வேற ஒன்றுமே இல்லை. ஒரு நியாயமும் சொல்லாத, ஒரு நியாயமும் சொல்லாது. நாம் இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம். எத்தனையோ சபைகள்ல 3 பேர் 4 பேர் இருக்கிறார்கள். புருஷனும் மனைவியும் மாத்திரம் ஆராதிக்கிறார்கள். பிள்ளைகள் கூட அந்த கூட்டத்துல இல்லை. உடனே நான் பெரிய பிரசங்கியாராக்கும், நான் ரொம்ப ஜெபம் பண்ணதுனாலே ஆக்கும் என்று சொல்வேன். என்ன போல